திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 247 திரு ஆலவாய் காண்டம் கீரனை கரையேற்றிய படலம் பகுதி 4. நக்கீரர் பெருமான் பாடி அருளிய பிரபந்தம் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்ற பிரபந்தம். இது 12 திருமுறைகளில் 11வது திருமுறையில் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. கைலை பாதி காலத்தி பாதி பாடிய திரு வரலாற்றை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே கீரனை கரையேற்றிய படலத்திலே இவ்வாறு விளக்கியிருக்கின்றார். இதே போன்று ஸ்ரீ காளஹஸ்தி தலபுராணத்தில் நக்கீர சருக்கம் என்று ஒரு சருக்கம் இருக்கின்றது. அதிலே நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி பாடிய வரலாறு சிறு மாற்றத்துடன் காணப்படுகின்றது. தருமிக்காக இறைவனார் புலவராக வந்து வாதாடுவது வரை திருவிளையாடல் புராணம் போன்றே ஸ்ரீ காளஹஸ்தி புராணமும் கூறுகின்றது. வாதத்தில் புலவராக வந்த பெருமான் நக்கீரரை பார்த்து, நீ அன்றாடம் வழிபடும் ஞானப்பூங்கோதை பராசக்தியின் கூந்தலும் செயற்கை மனம் உடையதுதானா என்று கேட்க, அம்மையின் கூந்தலும் அப்படியே என்று நக்கீரர் சொன்னபோது பெருமான் தம் நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட, நக்கீரர் அதை பார்த்து பயப்படாமல், நீர் வடிவம் முழுவதும் கண்ணாகி காட்டினாலும் உமது பாடல் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் கூறுகின்றார். இதுவரை திருவிளையாடல் புராணமும் ஸ்ரீ காளஹஸ்தி புராணமும் ஒரே மாதிரி திருவரலாற்றை கூறுகின்றன. இதற்கப்புறம் ஸ்ரீ காளஹஸ்தி புராணம் இத்திருவரலாற்றை வேறு விதமாக கூறுகின்றது. எப்படி என்றால், நக்கீரர் இவ்வாறு பதில் சொன்னவுடன் சிவபெருமான் நக்கீரரை பார்த்து, அறிவில்லாதவனே, வேத ஆகமங்களால் புகழப்படும் அம்பாளது கூந்தலினை எம்மோடு மாறுபட்டு பழித்து விட்டாய். எனவே நீ குஷ்ட நோய் கொண்டு அலைவாய் என்று கட்டளையிடுகின்றார் சிவபெருமான். உடனே நக்கீரதேவர் எம்பெருமானை துதிக்கின்றார். கருணையங்கடலே, கண்ணுதல் மூர்த்தியே, கையிலையாளியே, கரைமிடற்று இறையே, காலகாலனே, கங்காதரனே, காமநாசனே என்று பலவாறு ஸ்தோத்தரித்து மிகவும் பயந்து நடுங்கி இறைவனாரின் திருவடிகளிலே விழுந்து பணிந்து, ஆண்டருளும் அடியேனை ஆண்டருளும், ஆதரவற்றவனை ஆண்டருளும், வேறு கதி காணேன் ஞாயிற்கடையேன், அறிவில்லாது செய்த பிழையினை பொறுத்தருளி இந்த சாபம் நீங்க திருவருள் புரிந்து பாலித்து அருளல் வேண்டும் என்று நக்கீரதேவர் இறைவனாரிடம் பிரார்த்திக்க, சிவபெருமான் திருவுள்ளம் கூர்ந்து, நக்கீரனே, நீ சென்று கையிலையினை தரிசித்தால், திரு கையிலை மலையை தரிசித்தால் இந்த கொடிய நோய் ஒழியும் என்று திருவாய் மலர்ந்தருளி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மதுரையம்பதி திரு ஆலயத்திற்கு உள்ளே புகுந்து மறைந்து அருளினார். அதன் பின் நக்கீரதேவர் சிவபெருமான் தந்த சாபத்தின் காரணமாக அந்த குஷ்ட நோய் தனது மேனியில் உண்டாவதற்கு முன்பே கையிலையை அடைந்து தரிசித்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு மதுரையில் இருக்கின்ற புலவர்களிடமிரெல்லாம் விடை பெற்று கொண்டு கிளம்புகின்றார். சங்கப் புலவர்களை ஒவ்வொருவராக அழைத்து, உங்களோடு சேர்ந்திருக்கும் வாழ்வு இந்த பெரும் பாவிக்கு இனிமேலும் கிடைக்கவில்லையே என்று கூறி தனித்தனியாக ஒவ்வொரு புலவரையும் அழைத்து இருகத் தழுவி கண்ணீர் அருவி சொரிந்து உள்ளம் குழைந்து அழுது மதுரையம்பதியையும் சங்கப் புலவர்களையும் சோமசுந்தர பெருமானையும் பிரிய முடியாமல் பிரிந்து வைகையின் வடகரையை அடைகின்றார். நக்கீரதேவர் நினைக்கின்றார், என்று இனி மதுரை காண்போம், எப்பகல் சௌந்தரேசன் தன் திருவடிகள் காண்போம், தாயை எஞ்ஞான்று காண்போம், வென்றிவேல் தருமவேந்தர் வேந்தனை எந்நாள் காண்போம், ஒன்றுயிர் துணையாம் சங்கத்து உறவை எப்பொழுது காண்போம் என்று வருந்துகின்றார் நக்கீரர். மாட்சிமை மிக்க அறிவினை உடைய புலவர்களெல்லாம் எம்மை மறந்து விடுவார்களோ, அரசர் கோமகனும் என்னை இனிமேல் நினைக்க மாட்டானோ, சங்கப் புலவர்கள் 47 பேர் என்று உலகம் இனி கூறிவிடுமே. சங்கப்புலவர்கள் மொத்தம் 48 பேர் என்று பார்த்தோம். எனவே நக்கீரர் பெருமான் இப்பொழுது மதுரையம்பதியிலிருந்து நீங்குவதால் இந்த உலகம் இனி சங்கப்புலவர்கள் 47 பேர் என்று கூறிவிடுமோ என்று கலங்குகின்றார். தமிழின் இனிமையை இனி யாருக்கு எடுத்து சொல்லிவிடுவோம் என்று இப்படி பலவாறாக நினைந்து
வருந்துகின்றார். அதே நேரம் சங்கப் புலவர்களும் கண்ணீர் பெருக மனம் குழைந்து, பெறுதற்கரிய பெருந்தகையே, பிரபல வித்வா சிகமணியே, தங்களை பிரிவதால் நாங்களே பாபியாகின்றோமே அன்றி வேறு யார் இருக்கின்றார்? இனி எவர் வாயிலிருந்து இனிய தமிழின் நயத்தை கேட்டு ஆனந்திக்கப் போகின்றோம்? இனி எங்களிடத்து தமிழ் ஏது என்று மற்றைய புலவர்களெல்லாம் கலங்கி நிற்கின்றனர். நக்கீரர் பெருமான் அவர்களை தேற்றி, ஒன்றாக உடன் இருந்து கலந்து பழகுதல் வேண்டும் என்பது இல்லை, உணர்ச்சி ஒன்றாக இருந்தாலே சிறப்பு என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு, சிறியேன் பொருட்டு மயங்காதீர்கள், தயங்காதீர்கள் என்றெல்லாம் கூறி சங்கப் புலவர்களினுடைய கண்களும் மனமும் நக்கீரரை தொடர்ந்து வர, அரிதின் நீங்கி இம்மா மதுரை நகரினையும் அங்கே எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர பெருமானையும் அங்கையர்கண் அம்மையாகிய மீனாட்சி தேவியையும் பாண்டியனையும் சங்கப் புலவர்களையும் எக்காலத்து காணப்பெறுவேன் என்றும், தமிழின் இனிமையை எடுத்து எடுத்து இனி யாவர்க்கு உணர்த்துவேன் என்றும் நினைந்து நினைந்து வருந்தி கயிலை நோக்கி பயணம் செய்யத் தொடங்கி, சோழ நாடு, மகத நாடு, தொண்டை நாடு, இதிலே இருக்கின்ற திவ்ய சிவஸ்தலங்களையும் ஸ்ரீசைலம், விருப்பாட்சம், கல்யாணபுரம், காஷி, திருக்கேதாரம் முதலான ஸ்தலங்களையும் தரிசித்து, ஒரு நாள் தங்கிய ஊரில் மற்றொரு தினம் தங்காமல் விரைவாக பயணம் மேற்கொண்டு, சிவ அனுக்கிரகத்தினால் மனிதர்களால் அடைவதற்கு அரிய ஹிமாச்சலத்தை அடைந்து, நக்கீரர் தேவர் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது நக்கீரருக்கு உடம்பிலே அந்த பிணி வந்து வருத்துகின்றது, குஷ்டநோய் வந்து வருத்துகின்றது. உள்ளங்கால்கள் வெள்ளெலும்பாக தேயவும் மிக சிரமப்பட்டு செல்கின்றார். வழியிலே கடல் போன்ற ஒரு தடாகத்தை கண்டு அதில் நீராடி நியதிகளையெல்லாம், அன்றாட நியமங்களையெல்லாம் முடிக்கின்றார். அந்த தடாகத்தின் கரையிலே தெய்வீகமாக பனைத்து தழைத்திருக்கும் ஒரு ஆல விருட்சத்தின் அடியில் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் அந்த ஆல விருட்சத்திலிருந்து ஒரு சிறிய ஆல இலை கீழே விழுகின்றது. அப்படி கீழே விழுகின்ற இலையானது அதன் ஒரு பாதி நீரிலும் மறுபாதி கரையிலுமாக விழுந்தது. ஆல இலையின் நீரிலே விழுந்த பாகம், தண்ணீரில் விழுந்த பாகம் மீனாகவும், கரையை விழுந்த பாகம் ஒரு பறவையும் ஆகி, ஒரே உடம்பின் ஒரு பக்கம் மீனாகி அது தண்ணீருக்குள் செல்ல முயற்சிக்க, அதன் மறுபாகம் ஒரு பட்சியாகி தரையிலே செல்வதற்காக இழுக்க, நக்கீரதேவர் இந்த புதுமையை கண்டு வியப்படைகின்றார். சிவ தியானத்திலிருந்து வழுவி விடுகின்றார். சிவ பூஜையிலிருந்து தம் கவனத்தை இவ்வாறு திசை திருப்பி விடுகின்றார். உடனே ஒரு கரிய பூதம் ஒன்று அங்கே தோன்றுகின்றது. இந்த பூதத்தின் செயல் என்ன என்றால், சிவ பூஜை, சிவ தியானம் இவற்றிலே மனம் தவறினவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கின்ற செயலை செய்து வருகின்றது இந்த பூதம். அப்படி சிவ பூஜைகளிலே மனம் பிறழ்ந்தவர்களை ஒரு இருண்ட குகையிலே அடைத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இப்படி சிவ பூஜையில் தவறு செய்பவர்களை ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இருண்ட குகையிலே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கும். அப்படி 999 பேர்களை அந்த குகையினிலே இந்த பூதம் அடைத்து வைத்திருக்கின்றது. 1000வது நபர் வந்துவிட்டால், 1000 பேர்கள் அந்த குகையிலே வந்துவிட்டால் அவர்களை மொத்தமாக கொன்றுவிடும் இந்த பூதம். அப்படி அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே 999 பேர் சிவ பூஜையில் நியமனம் தவறிய காரணத்தினால் அந்த குகையிலே இந்த பூதத்தினால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நக்கீரர் சிவ பூஜையிலிருந்து மனம் பிறழ்ந்த காரணத்தினால் நக்கீரரையும் எடுத்துக்கொண்டு போய் 1000வது நபராக அந்த இருண்ட குகையிலே அடைத்து வைத்து விட்டது இந்த பூதம். அங்கே ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த 999 பேரும் அதுவரை அந்த குகையில் இருந்தாலும் கூட அந்த பூதம் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் நல்ல உணவு முதலியவைகளையெல்லாம் கொடுத்து சுகமாக வாழ்ந்திருக்கும்படி செய்தது. இப்பொழுதோ 1000வது நபர் வந்துவிட்டார். எனவே மற்றைய 999 பேரும் அழுது வருந்தினார்கள். நக்கீரர் பெருமானை பார்த்து, நீ 1000வது ஆளாக வந்துவிட்ட காரணத்தினால் எங்கள் எல்லோரையும் இந்த பூதம் கொன்றுவிடும் என்று நக்கீரரை கோபிக்கின்றார்கள் இந்த மற்றைய 999 பேரும். இன்றைக்கு உன்னாலே எங்களுக்கு நாங்கள் இறக்கும் காலம் நேர்ந்துவிட்டது என்று அழுதார்கள். ஆனால் நக்கீரர் பெருமான்
இந்த 999 பேரும் செய்த பூர்வ புண்ணிய பலன் காரணமாக அவர்களை விடுவிக்க இங்கே வந்திருக்கின்றார் என்பதனை தெரியாமல் இவ்வாறு நக்கீரர் மேல் கோபப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். நக்கீரதேவர் அவர்களினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் சலிக்காமல், எல்லோருக்கும் இந்த உலகத்திலே இன்பம் உண்டாவதும் துன்பம் உண்டாவதும் இயற்கைதான் என்றாலும் இவர்கள் துக்கத்தை இப்போது மாற்றுவதே நமக்கு தகுதி என்று தீர்மானித்தார் நக்கீரர். ஆபத்து காலத்தில் ஆதரிக்கத்தக்க தெய்வம் அது குறிஞ்சி நில தலைவனாக விளங்கும் சிவசுப்பிரமணிய கடவுளன்றி வேறு யாரும் இல்லை. அம்முருகப்பெருமானை வழிபட்டால் எத்தகைய துன்பமும் சூரியனை கண்ட பனி போல ஆகிவிடும். அம்மட்டோ அம்முருகப்பெருமானுடைய ஆறெழுத்தை தியானிப்பவர்கள் அனாதி தொடங்கி நீங்குவதற்கரிய பல பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் ஜென்ம நோயை அனைத்தும் நீங்கி வேத ஆகமங்களிலே விளம்புதற்கரிய பேரானந்தம் விளைவிப்பதற்குரிய மோட்ச வீட்டிலே வாழும் பாக்கியம் பெறுவதற்கு தடை ஏது? எனவே இந்த ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரிப்பவர்களை இச்சிறிய ஆபத்திலிருந்து நீக்குவது என்பது ஒரு காரியமே அல்லை, ஒரு வியப்பும் அல்ல. பஞ்சபூதங்களின் வாயிலை அகப்பட்டு மயங்கும் ஆன்ம வர்க்கங்களை அவற்றினின்றும் நீங்கி செம்பொற் சிலம்பணிந்த தம் திருவடி நிழலிலே வைக்கும் எமது சண்முக கடவுளுக்கு இந்த பூதத்தால் உண்டாகிய துன்பத்தை தொலைப்பது என்பது ஒரு காரியமே அல்ல என்று நினைத்து அந்த சண்முக கடவுளினுடைய திருவடியை இப்போதே தொழுவேன், தொழுது இப்பூதத்தால் வருகின்ற துன்பத்தை போக்குவேன் என்று நக்கீரதேவநாயனார் திருமுருகாற்றுப்படை என்கின்ற அற்புத பிரபந்தத்தை பாடத் தொடங்குகின்றார். இத்திருமுருகாற்றுப்படையின் பெருமைகள் எண்ணற்றது. திருமுருகாற்றுப்படை என்கின்ற இந்த பிரபந்தம், இந்த ஸ்தோத்திர நூல் முருகக் கடவுளின் 12 செவிகளிலும் அமுதம் போன்றது. எவர் இத்திருமுருகாற்றுப்படையை ஓதினாலும் அவர்கள் எண்ணிய பலனை அப்போதே கூட்டி வைப்பது. செய்யுள்களிலே பெரியதும் சிறந்ததும் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் தனக்கு இணை எதுவும் இல்லாமல் எவற்றிற்கும் முன்னிருக்கத்தக்க தகுதி வாய்ந்ததாய் விளங்கும் அத்திருமுருகாற்றுப்படையை நக்கீரதேவநாயனார் திருவாய் மலர்ந்து அருளினார். அடியார் துயர் களையும் அந்த ஆறுமுக கடவுள் வள்ளி நாச்சியாருடைய கண்ணலையும் அமுதத்தையும் போன்ற இனிய மொழியை விரும்புகின்ற அந்த ஆறுமுக கடவுள் நக்கீரதேவநாயனார் பாடிய திருமுருகாற்றுப்படையை கேட்ட உடனேயே வள்ளி நாச்சியாரின் அமுதம் போன்ற மொழியை விரும்பாமல் நக்கீர பெருமான் கூறும் தமிழ் துதியை தமது திருச்செவியிலே ஏற்று மிக்க மகிழ்ந்து பச்சை சமுத்திரத்திலே உதிக்கின்ற செஞ்சூரியன் போல மயில் வாகனத்தின் மீது அப்பொழுதே எழுந்தருளி புலவர் பெருமான் ஆகிய நக்கீரதேவநாயனாரை திருமுருகாற்றுப்படை இயற்றிய பாடிய நக்கீரதேவநாயனார் அந்த பூதமானது உண்பதற்காக நெருங்கும் போது அப்பூதத்தை முருகப்பெருமான் தம்முடைய கதையினால் மோதி அந்த பூதத்தின் முடியை தகர்த்து நக்கீரதேவநாயனார் உள்ளிட்ட 1000 பேரையும் சிறையில் இருந்து விடுவித்து அம்முருகப்பெருமான் அப்போதே திருவருள் பாலித்தார். உடனே அங்கே தோன்றி அருளிய முருகப்பெருமானை பார்த்து நக்கீரதேவநாயனார் துதிக்கின்றார். ஆறுமுக கடவுளே, ஆண்டலை கொடியோனே, கங்கை மைந்தனே, கலை உணர் புலவனே, கார்த்திகேயனே, குறிஞ்சி வேந்தனே, கௌரி நந்தனே, சரவணபவனே, சிகி வாகனனே, சிவசுப்பிரமணியனே, சூர்பகைவனே, வள்ளி தெய்வானை சமேதனே, வேலாயுதக் கடவுளே சரணம் சரணம். நின் திருவடிக்கே அபயம் அபயம். அடியனேன் செருக்கை நோக்கி ஆலவாய் கடவுள் அடியேன் மீது முனிந்து இப்பிணி தந்தருள அடியேன் வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி கையிலையை தரிசித்தார் இந்த குஷ்டநோய் நீங்கும் என்று ஆலவாய் சோமசுந்தர பெருமான் திருவருள் புரிந்தார். அதனால் திருக்கயிலையை தரிசிக்கும் பொருட்டு இந்த வழியே வரும்போது இந்த பூதம் இந்த ஆபத்தினை விளைவித்தது. தேவரீர் எழுந்தருளி இந்த ஆபத்திலிருந்து எங்களையெல்லாம் காத்து எங்கள் துன்பத்தை நிவர்த்தி செய்து அருள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க கந்தவேள் தாங்களே கருணை கூர்ந்து எழுந்தருளி எங்களை காத்தருளினீர்கள் என்று வணங்குகின்றார் நக்கீரர். இனி கையிலையை தரிசிக்க வேண்டும் பெருமானே என்று முருக கடவுளிடம் பிரார்த்திக்கின்றார் நக்கீரதேவர். உடனே அந்த ஆறுமுக கடவுள் நக்கீரருக்கு அருள் புரிகின்றார். நக்கீரனே, ஆலவாயில் எழுந்தருளியிருக்கின்ற என்னுடைய தந்தை
கைலையை தரிசி என்றுதான் சொன்னார். இன்ன கைலையை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லாமல் பொதுவாக கைலையை தரிசிப்பாய் என்றுதானே சொன்னார். எனவே தென் கைலையாக விளங்குகின்ற, தக்ஷிண கைலாசமாக விளங்குகின்ற ஸ்ரீகாளஹஸ்திக்குச் சென்று அங்கே அதனை தரிசி, அப்போதே உனது பிணி நீங்கும். எனவே இதோ இங்கே தோன்றுகின்ற இந்த தடாகத்தில் நீ மூழ்கு. அப்படி மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த தக்ஷிண கைலாசமாகிய தென் கைலாயமாகிய ஸ்ரீ காளஹஸ்தியை நீ தரிசிப்பாய் என்று கூறி அருளினார். அதோடு நீ இன்று எம்மை துதித்த திருமுருகாற்றுப்படையை இந்த உலகத்திலே யார் ஓதினாலும் அவர்கள் இஷ்ட சித்தி எல்லாவற்றையும் அடைவார்கள். யாம் வள்ளி தெய்வானை இடத்து வைத்திருக்கும் விருப்பத்தை காட்டிலும் இத்திருமுருகாற்றுப்படையிலே அதிக விசுவாசம் வைத்திருக்கின்றோம், அதிக இச்சை வைத்திருக்கின்றோம். இத்திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வருபவர்கள் பக்கத்திலேயே எனது வேலாயுதம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு எந்த காலத்திலும் ஆபத்து என்ற ஒன்றே கிடையாது என்று திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார் ஆறுமுக கடவுள். நக்கீரதேவர் அப்பெருமானை வணங்கி அப்பொய்கையிலே மூழ்கி மேற்கு சமுத்திரத்திலே மறைந்த சூரியன் கிழக்கு சமுத்திரத்திலே தோன்றியது போல தென் கையிலையில் தக்ஷிண கைலாயத்தில் அந்த பொன்முகரி நதியிலே தோன்றினார் நக்கீரதேவநாயனார். பொன்முகரி நதியில் எழுந்தார். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். ஆகாயத்தில் தேவதுந்துபி முழங்கின. நக்கீரதேவநாயனார் தம்முடைய குஷ்டநோயிலிருந்து அப்போதே அகன்றார். கடைந்தெடுத்த ரத்தினம் போல தேகம் பிரகாசித்தது நக்கீரதேவருக்கு. நெஞ்சு உருக ஆனந்த கண்ணீர் சொரிய 2 கரங்களையும் சிரமேல் குவித்து நாகலிங்க பெருமானையும் ஞான பூங்கோதை அம்மையாரையும் பலதரம் பணிந்து எழுந்து பஞ்சாட்சரம் தியானித்து அன்பே மயமாகி கைலை வேறு காலத்தி வேறு என்கின்ற சிந்தனையின்றி கைலையே காலத்தி, காலத்தியே கைலை என்ற சிந்தனையோடு கைலை பாதி காலத்தி பாதி என்கின்ற ஒரு அரிய பிரபந்தம் பாடி அருளினார். அதனை திருச்செவியில் ஏற்ற ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் மான் மழு சதுர்புஜ காலகண்ட திரிநேத்திரராய் ரிஷபவாகனாரூடராய் எம்பெருமாட்டி ஞான பிரசுன்னாம்பிகையை இடபாகத்திலே கொண்டு நக்கீரதேவருக்கு காட்சி தந்து அருளினார். வேண்டிய வரம் யாது என்று நக்கீரதேவநாயனாரிடம் கேட்டருளினார் எம்பெருமான். அப்போது நக்கீரதேவநாயனார், ஐயனே, எனது உடல் பிணியை நீக்கி ஆட்கொண்டது போலவே எனது ஆணவ பிணியையும் நீக்கி அருள வேண்டும். அடியேனுடைய அந்த மூலமல பந்தத்தையும் நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள அங்கனமே நக்கீரதேவநாயனாரின் வேண்டுகோளுக்கு இசைந்து அவரது பந்தபாசத்தை ஒழித்து தமது திருவடி நீழலிலே இருத்தி அருளினார் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர பெருமான். ஞான பிரசுன்னாம்பிகையின் நாயகராகிய அந்த ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர பெருமான் இவ்வாறு நக்கீரதேவநாயனாருக்கு அருள் புரிந்ததாக ஸ்ரீ காளஹஸ்தி ஸ்தல புராணத்தில் நக்கீரச் சருக்கம் இந்த திருவரலாற்றை பேசுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.